வணக்கம். ஸோ என்னடா திடீர்னு லாங் வீடியோ வந்து எதுவும் கேட்காதீங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லாங் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போட்டிருந்தேன். ஸோ எப்படி சொல்கிறது, என்னோட ரெவன்யூ வந்து ஃபஸ்ட் ரெவன்யூ வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ என்னோட லாங் வீடியோலாம் அதான் வந்து ஃபஸ்ட்டு 4000 வியூஸ் வந்து போயிருந்து. ஸோ ஷார்ட்ஸுக்கு வந்து ரெவன்யூ எவ்வளோ வருது, லாங் வீடியோக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது அது வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒன்று சொல்லியிருந்தேன், ஏன் என்னோட சில்வர் ப்ளே பட்டன் வரல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோட சில்வர் ப்ளே பட்டன் வராததுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து இப்போதைக்கு நாட் எலிஜிபிள்னு வந்து சொல்லிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன் வந்து நான் பொறுமையாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியலங்க. என்னோட மெயின் ரீசனே அதான். ஸோ வந்து எப்படி சொல்கிறதுனா, ஸ்டார்டிங்கில் வந்து ஏதோ ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணியிருந்தேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் த மூவி நேம் சின்ன சின்ன பசங்களை வச்சு நான் பண்ணியிருந்தேன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா vlog மாதிரி போடலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடியா வச்சுருந்தேன், நான் பண்ணல. ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி பண்ணியிருந்தேன், ரிங் லைட் வாங்கினேன், என்னென்னவோ பண்ணேன். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டால் நான் 100K வந்துட்டோம், சில்வர் ப்ளே பட்டன் வரல, அது ஒரு ரீசன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தம் என்னென்னா, ப்ளே பட்டன் வரல, அது ஒரு இதுதான், அது ஒரு வருத்தம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு வியூவர்ஸ் வந்து இல்லைல்ல நம்மளுக்கு. ஸோ என்ன வீடியோ போட்டாலும் வருது, ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டாக வியூவர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போனால் இவங்க தான் இப்போ விஜய் சித்து விளாக்ஸ்லாம் போனீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதெல்லாம் அந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து விளாகு இவங்களுக்குள்ளே போனாலே இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ஆர்எஃப்எம் போனீங்கன்னா அந்த மாதிரி கேம்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பரிதாமலுக்கு போனீங்கன்னா காமெடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ எனக்கு என்ன கேட்டகரினே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுலேயே வந்து சொல்லுங்கள் நான் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் என்னோட இது வச்சு நான் இனிமேல் வீடியோ போடுறது இல்லை, ஐடியா இல்லை. ஸோ அதனால தான் சில்வர் ப்ளே பட்டன் வரலன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் கிளியராக வந்து சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கும், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் இது டாஸ்க் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். ப்ரோ 10 ரூபாய்க்கு இது பண்ணி சாப்பிடுங்க, ஒரு நாள் ஃபுல்லாக 100 ரூபாய்க்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ஓப்பனாக சொல்கிறேனே, நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணிடுவோம் அஃபிஷியல் பண்ணாங்க, நடுவில் அந்த ஒரு அண்ணன்லாம் பண்ணாங்க, நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்குள்ளே ஒரு திறமை இருக்குது, என்ன எப்படி வெளியே எடுத்துன்னு வருதுன்னு தெரியல. அதை வந்து அடுத்தவங்களை வச்சு பண்ணுறது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியே பண்ணால் நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதில் வந்து உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி இனிமேல் கண்டினியூ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 250 200 ஏதோ சம்திங் வாங்கினேன். அப்புறம் ரிங் லைட் ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து வாங்கினேன். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. உங்ககிட்டே வந்து நான் அதை கொடுக்குறேன், நீங்களே சொல்லுங்கள் என்ன கண்டென்ட் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா கைவெளி தான் எடுத்துன்னு இருக்கேன் ஒன் சைடில் வச்சு. ஸோ கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ப்ரோ இந்த மாதிரி நானும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ரெவன்யூ வேணும் அந்த மாதிரி சொல்லிட்டு. நான் நார்மலாக வந்து ஓப்போ F25 ப்ரோ என்னோடய மொபைல் வந்து யூஸ் பண்ணி தான், எப்படி செல்ஃபி இதில் எடுக்கல, ஃப்ரண்ட் கேமரா வச்சு ஃபோனை திருப்பி பிடிச்சி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கூட ஐடியா கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஃபான் வியூ வந்து ஸ்டார்டிங்கில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள், குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ சொன்னது நான் இப்போ கொஞ்சம் பார்த்து இதை பண்ணிகிட்ருக்கேன். நானும் வந்து சின்ன சின்ன யூடியூபர் மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு என்ன ஐடியா இருக்குன்னே தெரியல. நான் ஒரு மாதம் ரெகுலராக வீடியோ போடுவேன், நல்லா வியூஸ் போவோம். டப்புன்னு வச்சா என்னடா இது வேறு எதாவது மாற்றலாமான்னு சொல்லிட்டு மாற்றுவேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போது எப்படி சொல்கிறது, ஒவ்வொன்றும் நான் மாற்றி மாற்றி வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல, ஆனால் வெளியே கொண்டு வரணும். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து நான் என்ன வீடியோ போடாலும் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, அது ரொம்ப நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வந்து சம்திங் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் நான் செலவு பண்ணிருக்கேன். இன்ன வரைக்கும் எனக்கு யூடியூப் இன்கமே வரலனா அது ஒரு பெரிய இது தான். அதே மாதிரி சில்வர் ப்ளே பட்டனும் வரல. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டது 1 lakh வச்சுருந்தீங்க, அதில் வந்து நான் போன வீடியோலேயே வந்து தெளிவாக சொல்லிட்டேன். 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலும் இன்கம் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அது வந்து மெயின் என்ன, அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து 10K சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் வந்து ஈஸியாக ரீச் பண்ணலாம். அதே மாதிரி 1K சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் ரீச் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர் வந்து இது கிடையாது, முக்கியம் கிடையாது. ஸோ வியூஸ் தான் வந்து முக்கியம். ஸோ ஷார்ட்ஸ் கண்டென்ட்டுக்கு ஒரு இன்கம் வரும், லாங் வீடியோவுக்கு ஒரு இன்கம் வரும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு என்ன ஐடியா இருக்குன்னே தெரியல. என்னோடய ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு vlog மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ vlog மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன, இப்போ தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, நான் என்ன vlog ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எதாவது கொஞ்சம் ஐடியா கொடுங்க. அதே மாதிரி புதுசாக யூடியூப் வரவங்க வந்து உங்களுக்கு எதாவது ஒரு கொஷின் வேணும் அந்த மாதிரினா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 1 இயராக வந்து நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். 1 இயராக வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு நான் என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன், எப்படி யூடியூப் வந்து எனக்கு சொல்லிருக்காங்க, நான் எப்படி கற்றுக்கினேன், எப்படி எடிட் பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நானே மேலே வந்தேன்.
நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. யூடியூப்பில் வந்து நான் மெசேஜ் பண்ணுவேன், அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்டு அந்த மாதிரி எதனா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன், அது ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. பை.